கடவுள் மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் தூய கடவுளே, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நீ எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த உடைய கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீர் எங்களை கனிமணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக, உடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வு தருகிற உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது உடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழுவதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் சிந்தையை தூய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த நாளை வாலிபர்களுக்கான, இளையோருக்கான சிறப்பு ஞாயிறாக நாம் கடைபிடிக்கின்றோம். கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகளும் 3 வாலிபர்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37 முதல் 43 வரை உள்ள இறை வார்த்தைகள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அதே நேரத்திலே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை நமக்கு முன் நிறுத்துகின்றது. நற்செய்தி பகுதியிலே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள் செல்வந்தனான ஒரு இளைஞனை குறித்து நமக்கு சொல்லுகின்றது. இந்த மூவருடைய வாழ்க்கையின் வெளிச்சத்திலே தூய ஆவியானவர் துணை கொண்டு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்திய மக்கள் தொகையிலே ஏறக்குறைய 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்கள், வாலிபர்கள் என்று ஒரு பதிவு சொல்லுகின்றது. ஒருவேளை சீனா, ஜப்பான் மற்றும் பல மேற்கத்திய நாடுகளை காட்டிலும் உலகளாவிய அளவிலே இந்தியாவில் தான் வாலிபர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். சொல்லப்போனால் ஒவ்வொரு 3வது இந்தியரும் வாலிபராக இருக்கின்றார் என்று சொல்லி அந்த புள்ளி விவரம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே இந்தியா ஒரு இளையோருக்கான ஒரு நாடாக, வாலிபர்களை மிக அதிகமான கொண்ட ஒரு நாடாக இருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்றே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்திலே இந்தியாவிலே ஏறக்குறைய 4 இளம் வாலிபர்களிலே ஒருவர் மன அழுத்தத்தை சந்திக்கின்றார். டிப்ரெஷன் என்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகின்றார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஏறக்குறைய 40,000 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக நாம் பார்க்கின்றோம். அதாவது வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்க இயலாத, எதிர்கொள்ள இயலாத ஒரு இளையோர் கூட்டத்தை இந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற யோசேப்பினுடைய வாழ்க்கை உண்மையிலேயே இதற்கு மாற்றாக ஒரு கருத்தை நமக்கு முன்வைக்கின்றது. அதாவது தன் வாழ்க்கையினுடைய மிக நெருக்கடியான காலகட்டத்தை எப்படி வெற்றிகரமாக எதிர்கொள்வது என்பதை யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. அதாவது யோசேப்பு தன் தந்தையினாலே மிக அதிகமாக நேசிக்கப்பட்டார். தன் தந்தையினுடைய செல்ல பிள்ளையாக அவர் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலே தன் சகோதரர்கள்னாலே அவர் அதிகமாக பொறாமையோடு கூட பார்க்கப்பட்டார். அந்த பொறாமையின் விளைவாக எப்படியாவது யோசேப்பை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் நினைக்கின்றார்கள். எனவே அவரை குழியிலே தள்ளி அவரை இஸ்மாயிலர்களிடத்திலே சொற்ப காசுகளுக்காக விற்று போடுகின்றார்கள். அந்நிய தேசத்திலே அடிமையாக அவர் விற்கப்படுகின்றார். அப்படி 17 வயதிலே அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனையும் போராட்டமும் துவங்குகின்றது. அதைத் தொடர்ந்து அவர் போத்திபாரின் அரண்மனைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகின்றார். அங்கு அவர் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் சிறையிலே அடைக்கப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து அவர் சிறை வாசத்தை அனுபவிக்கின்றார். அவருக்கு உதவி செய்கின்றேன் என்று சொன்னவர்களும் அவரை குறித்து சுத்தமாக மறந்து போகின்றார்கள். எனவே ஏறக்குறைய 17 வயதிலே அவருக்கு தொடங்கின அந்த போராட்டம் 30வது வயது வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 17 வயது முதல் 30வது வயது வரை ஒரு மனிதனுடைய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். வாலிப காலகட்டத்திலே அவர் தொடர் போராட்டங்களை மட்டுமே அவர் சந்தித்து கொண்டு வருகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே தனிமையும் சிறை வாசமும், ஒருவேளை அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்த ஒரு அனுபவமும் மிக பயங்கரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். எனவே ஒரு வாலிபராக அவர் நிச்சயமாக மன அழுத்தத்திற்குள்ளாக தான் சென்றிருக்க வேண்டும். இனி தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை எதுவும் இல்லாதபடிக்கு அவர் சோர்ந்து போயிருக்க வேண்டும். ஆனால் அவர் ஆண்டவரை தன்னுடைய துணையாக கொண்டிருந்தபடினாலே ஒரு காலகட்டத்திலே அவர் அந்த எகிப்து தேசத்துக்கே ஆளுநராக அவர் உயர்த்தப்படுகின்றார். A person who came from the hopeless situation became the symbol of hope. ஒருவேளை வாழ்க்கையினுடைய போராட்டங்கள்,
தனிமை மற்றும் சோர்வுகள் அடுத்தடுத்து நம்மை நிலைகுலைய செய்யும் பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு கூட அதை நாம் எதிர்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் கூட யோசேப்பை போல நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றுகின்றார். இங்கே யோசேப்பு தன் வாழ்க்கையினுடைய சூழல்களினாலே அவர் சோர்ந்து போகாதபடிக்கு அதை மீறி வருவதற்கு தூய ஆவியானவர் உதவி செய்கின்றார். இங்கே நம்முடைய இந்த திருமறை பகுதி மிக அழகாக சொல்லுகின்றது. தொடக்க நூல் 41 அதிகாரம் 38 இறையாவி பெற்ற இவரை போல வேறு ஒருவரையும் நாம் காண முடியுமோ என்று சொல்லி பார்வோனே சொல்லுகின்றார். அவரை பார்த்து சொல்லுகின்றார், இவற்றையெல்லாம் கடவுளே உமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய கனவுக்கு அடையாளம் தெரியாமல் அவர் முழித்து கொண்டிருந்த பொழுது, என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்த பொழுது, பார்வோனுக்கு தூய ஆவியானவரின் துணையோடு கூட அவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். எகிப்து தேசத்துக்கான அந்த வழிகாட்டுதலை கொடுக்கின்றார். அதன் மூலமாக அவர் எகிப்து தேசத்தில் அரசனுக்கு அடுத்த நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, வாழ்வின் மிக நெருக்கடியான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையை நிலைகுலைய செய்யும் பொழுது, மன அழுத்தத்துக்குள்ளாக நம்மை பிடித்து தள்ளும் பொழுது, யோசேப்பை போல தூய ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்படுவோம் என்று சொன்னால் நாமும் கூட நம்பிக்கையின் அடையாளங்களாக மாறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றார். எனவே நம்முடைய இளையோர், நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற வாலிபர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை வளர்த்து கொள்வதற்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்த, ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த நாம் நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பிலிப்பியர் 3 அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகள் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு சொல்லுகின்றது. ஒரு முறை ஒரு யூத போதகரிடத்திலே அவருடைய சீடர் சென்று கேட்டாராம், கடவுள் சந்திக்க இயலாத, கடவுளுடைய அன்பு சந்திக்க இயலாத நபர் யாரேனும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று சொல்லி. அப்பொழுது அந்த யூத போதகர் சொன்னாராம், எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் கடவுளாலே சந்திக்க முடியும். அவர்கள் தங்களுடைய தவறை தவறு என்று சொல்லி நினைக்கும் பொழுது அவர்கள் கடவுளுடைய அன்புக்குள்ளாக வந்து விடுவார்கள். ஆனால் எப்பொழுது ஒருவர் சுய நீதியினாலே ஆட்கொள்ளப்படுகிறார்களோ, தாங்கள் செய்வது தாங்கள் சொல்லுவது எல்லாம் சரி என்று சொல்லி எப்பொழுது ஒரு நினைக்கிறார்களோ, அப்பொழுது அவர்கள் கடவுளை விட்டு வெகு தூரத்தில் இருப்பார்கள். அவர்களை கடவுளே நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது என்று சொல்லி சொன்னாராம். ஒருவேளை இந்த சுய நீதி என்கின்ற பாவத்துக்கு மிக சிறப்பான ஒரு உதாரணம் என்று சொன்னால் இங்கே பவுல் அப்போஸ்தலனை குறித்து நம்மாலே சொல்ல முடியும். பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3 அதிகாரம் 5 மிக நீண்டதொரு பட்டியலை அவர் முன்வைக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி தன்னுடைய இனப்பெருமையை, தன்னுடைய குலப்பெருமையை, தனக்குரிய அதிகாரத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுவதை பார்க்கின்றோம். கடைசியாக அவர் முடிக்கும் போது சொல்லுகின்றார், நான் குற்றம் சாட்டப்படாதவன். அதாவது தான் இதுவரைக்கும் செய்த எல்லாவற்றையும் சரி என்று நியாயப்படுத்துகின்ற ஒரு பவுல் இங்கே நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் அவருடைய பார்வையிலே அவர் மிக சரியானவராக இருக்கின்றார். இதைத்தான் சுயநீதி என்று சொல்லுகின்றோம். சுயநீதி என்று சொல்லும் பொழுது தாங்கள் சொல்லுவது, தாங்கள் செய்வது, தாங்கள் நினைப்பது எல்லாமே எப்பொழுதும் சரி என்று நினைக்கக்கூடியவர்கள். ஒருவேளை தமஸ்குவுடைய அனுபவத்துக்கு பிறகு இதே பவுலுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றம் பெறுகிறது. ஒருவேளை அவர் எதையெல்லாம் மேன்மையாக நினைத்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார். அதனால்தான் அவர் மிக பெருமையாக இப்பொழுது சொல்லுகின்றார் பிலிப்பியர் 3 அதிகாரம் 7 ஆகிலும் எனக்கு ஆதாயமான லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பொருட்டு நான் குப்பை என்று எண்ணுகின்றேன், இழப்பு நஷ்டம் என்று சொல்லி எண்ணுகின்றேன். கிறிஸ்துவை குறித்து அறிகின்ற அறிவையே அவர் மேன்மையானதாக அவர் பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, நாம் திருச்சபையினுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகின்றோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின பிறகும் நம்முடைய குலத்தை குறித்து, நம்முடைய இனத்தை குறித்து, நம்முடைய குடும்ப பின்னணியை குறித்து, நமக்கு இருக்கின்ற சமூக அந்தஸ்தை குறித்து, திருச்சபை அந்தஸ்தை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் நாம் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக வந்த பிறகு நாம் ஆண்டவரை குறித்து மாத்திரம், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரம் நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஆண்டவருக்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். எப்பொழுது இந்த சுயநீதி என்கின்ற பாவத்தினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்றோமோ அப்பொழுது நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இடரலாகவே இருப்போம். அவர்களை துன்பப்படுத்துகிறவர்களாக, அவர்களுக்கு எதிரானவர்களாக, கடவுளுக்கு விரோதமான செயல்களையே நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் எப்பொழுது நாம் ஆண்டவருடைய அன்பினால் ஆட்கொள்ளப்படுகின்றோமோ,
எப்பொழுது ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி மாறுகின்றோமோ அப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக கடவுள் நம்மை மாற்றுகின்றார். இங்கே தமஸ்குவின் அனுபவத்துக்கு முன்பதாக பிறருக்கு இடரலாய் இருந்த பவுல் தமஸ்குவின் அனுபவத்துக்கு பிறகு ஆண்டவராலே மாற்றம் பெற்ற பிறகு அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றார். மாற்றவே இயலாத ஒரு நபர் ஆண்டவருடைய அன்பை சந்தித்த பிறகு மாற்றத்தின் அடையாளமாக மாறுகின்றார். ஆண்டவராலே சந்திக்க இயலாத நபர் எவரும் இல்லை என்பதை இங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, யோசேப்புடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழலிலே வாழ்ந்து வந்த ஒரு நபர் நம்பிக்கையின் அடையாளமாக எப்படி கடவுளால் மாற்றப்படுகிறார் என்பதை குறித்து நமக்கு சொல்லுகின்றது. அதே நேரத்திலே சுயநீதியினால் ஆட்கொண்டிருந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அதிலேயே அவர் தொலைத்து விடாதபடிக்கு எப்படி மாற்றத்தின் அடையாளமாக அவர் மாறுகின்றார் என்பதை இங்கே நிருப பகுதி நமக்கு சொல்லுகின்றது. நிறைவாக மத்தேயு 19 அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள வசனங்கள் செல்வந்தனான ஒரு இளைஞனை குறித்து சொல்லுகின்றது. இந்த இளைஞன் ஆண்டவர் இயேசுவை வந்து சந்திக்கின்றார். அவரை பார்த்து கேட்கின்றார், நல்ல போதகரே, நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். எவற்றை? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தாயின் தகப்பனை மதித்து நட, இவற்றையெல்லாம் அவர் சொல்லுகின்றார். அவற்றை கேட்ட உடனே அந்த இளைஞன் சொல்லுகின்றான், இவற்றையெல்லாம் நான் சிறு வயது முதலே கடைபிடித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லுகின்றார். அதாவது ஒருவேளை அவர் சொல்லுவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் சிறு வயதிலிருந்தே ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லக்கூடியவன், சிறு வயதிலிருந்தே தவறாமல் காணிக்கை கொடுக்கக்கூடியவன், சிறு வயதிலிருந்தே எல்லா சட்டங்களையும் திருச்சபைக்குரிய சட்டங்களை நான் கிரமமாக கடைபிடிக்கக்கூடியவன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று சொல்லி அவர் கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ நிறைவுள்ளவனாக இருக்க விரும்பினால் உனக்குரியதை விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார். ஒருவேளை சிறு வயதிலிருந்தே சமய கடமைகளை மிக சரியாக செய்த ஒரு நபர். ஆனால் இங்கே ஆண்டவர் அவரை பார்த்து மிக அழகாக சொல்லுகின்றார், இந்த சமய கடமைகளை நிறைவேற்றுவதில் அல்ல, உன்னுடைய உள்ளம் வேறு ஒரு இடத்தில் இருக்கின்றது, அங்கிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அறைகூவல் கொடுக்கின்றார். இந்த வாலிபனான இளைஞன் எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், வெற்று சமயத்தின் அடையாளம், சிம்பிள் ஆஃப் எம்டி ரிலிஜன் என்று சொல்லலாம். இன்னும் ஒற்றை வரியிலே இந்த நபரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இந்த நபர் ஒரு சமயவாதியாக இருந்தாரே ஒழிய ஆன்மீகவாதியாக இல்லை. He was religious but not spiritual. ஒரு மனிதர் ரிலீஜியஸாக இருப்பது, சமயம் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றுவது என்பது மிக எளிது. அதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லுவது, ஆலயத்துக்கான காணிக்கையை கொடுப்பது, எல்லா ஜபக்கூடுகைகளையும் கலந்து கொள்வது, எல்லா ஐக்கிய சங்கங்களிலும் முன்னிற்பது, ஒருவேளை பொறுப்புகளிலே வருவது, இவையெல்லாம் யாராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஆன்மீகம் என்று வரும்பொழுது அது கடவுளோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டிருப்பது, கடவுள் பார்க்கின்ற வண்ணமாக எல்லாவற்றையும் பார்க்க முயலுவது. கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல, மாறாக அது உறவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Christianity is not a religion, but it's a relationship with God and with the fellow human beings. எனவே அந்த வகையிலே இங்கே இந்த ஒரு நபர் அவர் சமயவாதியாக எல்லாவற்றையும் செய்கின்றாரே ஒழிய அவருக்கும் கடவுளுக்கும் கடவுளுடைய அந்த வழிநடத்துதலுக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாதிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சந்திக்கின்ற வாலிபர்கள், நம்முடைய வீட்டிலும் சரி திருச்சபையிலும் சரி நாம் சந்திக்கின்ற வாலிபர்கள் சமயவாதிகளாக இருக்கின்றார்களே ஒழிய அவர்கள் ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணமாக செய்வதற்கு அவர்கள் தயங்குவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது நம்முடைய உள்ளம் எதை நோக்கி இருக்கின்றது, நம்முடைய உள்ளம் எதிலே அதிகமாக நாட்டம் கொண்டு இருக்கிறது. இங்கே இந்த நபருக்குடைய உள்ளம் அது செல்வத்தின் மீது அது நாட்டமாக இருந்தது. அவருக்கு அதிக பணம் இருந்தபடினாலே அதை விட்டுவிட்டு அதையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அவருக்கு வருவதற்கு மனமில்லை. அவருடைய உள்ளம் எல்லாம் அங்கே இருந்தபடினாலே ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ அதை விட்டு வெளியே வா என்று சொல்லுகின்றார். இன்று நம்முடைய உள்ளம் எதை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறது, அதாவது எது இல்லாமல் யார் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இங்கே செல்வம் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது என்று அவர் நினைத்தபடினாலே அவர் துக்க முகத்தோடு கூட திரும்ப செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை ஆண்டவரை தவிர வேறு எதையாவது யாரையாவது நாம் அதிகமாக நேசிப்போம் என்று சொன்னால் அதை விட்டுவிட நாம் மனதாய் இராத பட்சத்திலே உண்மையிலேயே இந்த இளைஞனை போல மிக பரிதாபமான ஒரு முடிவையே நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டியிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, சமயவாதிகளாக இருப்பது என்பது மிக 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 எளிது.
ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட ஒரு ஆழமான உறவு கொண்டவர்களாக வெற்று சமயத்தை விட்டுவிட்டு நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லாரையும் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரை மிக அதிகமாக நேசிக்கின்றவர்கள். இந்த உலகத்தினுடைய சம்பத்து, இந்த உலகத்தினுடைய உறவுகள், இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் விட ஆண்டவரை மிக அதிகமாக நேசிக்கின்றவர்களை, ஆண்டவருக்குரியவர்களை அதிகமாக நேசிக்கின்றவர்களை ஆண்டவர் தேடுகின்றார். எனவே அந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த நபரை போல ஒரு வெற்று சமயத்தினுடைய அடையாளமாக நாம் இல்லாதபடிக்கு நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவதற்கு இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் மிக அழகாக சொல்லுகின்றார், உன்னுடைய செல்வத்தை விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி. அதாவது நாம் எப்பொழுது கடவுளை குறித்த சிந்தையுடையவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது நாம் சக மனிதர்களை குறித்த சிந்தையுடையவர்களாக நிச்சயமாக இருப்போம். அவர்களை குறித்த கரிசனை நமக்கு நிச்சயமாக இருக்கும். எப்பொழுது நாம் கடவுளை குறித்த ஒரு சிந்தையற்றவர்களாக நாம் இருக்கிறோமோ அப்பொழுது சுற்றி இருக்கிறவர்களுடைய கவலைகளையும் தேவைகளையும் குறித்து நாம் பொதுவாக பெரிதும் பொருட்படுத்துவது கிடையாது. அப்படி பொருட்படுத்தாத பட்சத்தில் அது சரியான ஆன்மீகமாகவும் இருக்க முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் அதற்கான ஒரு அறைகூவலை தான் அந்த நபருக்கு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, யோசேப்பை போல நம்பிக்கையற்ற சூழலிலும் ஆண்டவருடைய துணையோடு கூட நம்பிக்கையின் அடையாளமாக மாறுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பவுல் அப்போஸ்தலனைப் போல சுயநீதி என்கின்ற பாவத்திலே நாம் விழுந்து விடாதபடிக்கு மிக கருத்துள்ளவர்களாக நமக்குரிய நம்முடைய இனம், குலம், பெருமை, அந்தஸ்து எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி கிறிஸ்து மாத்திரமே நமக்கு போதுமானவர் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கூட அவரை நாம் உயர்த்தி பிடிப்போம். அப்பொழுது மாற்றத்தின் அடையாளமாக கடவுள் நம்மையும் மாற்றுவார். ஆனால் அதே நேரத்திலே நாம் இந்த கடைசி நற்செய்தி பகுதியில் படிக்க கேட்ட இந்த இளைஞனை போல நம்முடைய உள்ளம் வெற்று சமயத்தின் அடையாளமாக இருந்து விடாதபடிக்கு ஆண்டவர் காட்டின வழியிலே நடப்பதற்கு நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளிலே நாங்கள் கேட்டது போல யோசேப்பை போல வாழ்க்கையினுடைய மிக நெருக்கடியான காலங்களை நாங்கள் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் உம்முடைய துணையோடு கூட நாங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை சுற்றி இருக்கின்ற யாவருக்கும் நம்பிக்கையை நாங்கள் விதைக்கின்றவர்களாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நீர் எங்களை தைரியப்படுத்தி தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தாமே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை முன்னிறுத்தினவர்களாக உம்மை குறித்து மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சிலுவையின் வெளிச்சத்திலே நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வெற்று சமய அடையாளங்களையும் நாங்கள் விட்டுவிட்டு நீர் விரும்புகின்ற வண்ணமாக வாழுவதற்கு, ஒரு புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனா பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உலகெங்கும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உலகம் தரக்கூடாத ஆறுதலை கர்த்தர் நீர் அவர்களுக்கு அருளி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தேவையான பூரண சுகத்தை அருளி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உடைய காயம்பட்ட கரத்தினாலே நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இது நிமித்தமாய் ஆண்டவரே சமூகத்தில் இருக்கின்ற எல்லா அச்சங்களையும் ஆண்டவர் நீர் விளக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இயல்பு நிலை திரும்புவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் மத்தியிலே பணி செய்கின்ற களப்பணியாளர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்கு தேவையான உடைய கிருபைகளையும் பாதுகாவலையும் கர்த்தர் நீர் தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்து வாலிபர்களுக்காக, திருச்சபை வாலிபர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வாலிபர்களை நிரம்ப கொண்டிருக்கின்ற எங்கள் தேசம் ஆண்டவரே சரியான பாதையிலே பயணிக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். மனச்சோர்வு நிமித்தமாக, தவறான பழக்கங்களின் நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் தவறான பாதையிலே சென்று விடாதபடிக்கு நீர் அவர்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே அவர்கள் சந்திக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, படித்துவிட்டு வேலை இல்லாமல் ஆண்டவரே இருக்கின்ற மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே அவர்கள் படிப்புக்கேற்ற சரியான பணிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். குடும்பத்தினுடைய சூழல்கள் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கின்ற வாலிப சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே நீர் அவர்களுக்கு தேவையான உடைய நிறைவான கிருபைகளை தந்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த தூத்துக்குடியிலும் கூட ஆண்டவரே காவல்துறையினுடைய
அநீதியான அக்கிரமமான ஆண்டவரே காட்டு மிராண்டித்தனமான செயலினாலே தங்களுடைய இன்னுயிரை எழுந்திருக்கிற ஃபெனிக்ஸ்க்காக அவருடைய தந்தைக்காக ஆண்டவரே அவர்கள் இழக்க கொடுத்த அந்த குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உலகம் தரக்கூடாத ஆறுதலை கத்ததாமே நீதாமே ஆண்டவரே அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இது போன்ற செயல்கள் ஆண்டவரே இனி நடைபெறாதபடிக்கு கத்தனீர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே தொடர்ந்து கத்தாவே உடைய கிருபை உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். குறிப்பாக ஆண்டவரே மேலமையர் குருசேகரத்துக்காக எங்கள் குருசேகரத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய நிறைவான சமாதானத்தை நீர் அருளி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உடைய நிறைவான பிரசன்னத்தை தந்து நீர் வழிநடத்தும். எல்லா துதிகளையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம், வழிநடத்துதல், சமாதானம், பாதுகாவல் உங்களோடும் குடும்பங்களோடும் என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.